வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று காண இருப்பது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில். மலைமேல் அமைந்திருக்கும் இந்த கோயில் மலையின் தோற்றம், குறிப்பாக மலையின் சிகரத்தின் தோற்றம் தூரத்திலிருந்து காண்பவர்களுக்கு சிவலிங்கத்தின் அமைப்பை போன்று காட்சியளிக்கிறது. மலைமேல் அமைந்திருக்கும் கோயிலை படிகளில் ஏறி அடையலாம், அல்லது வாகனங்கள் செல்ல அமைக்கப்பட்டிருக்கும் சாலையில் சென்றும் இறைவனை தரிசிக்கலாம். நேரம் குறைவாக இருந்தபடியால் வாகனத்தில் மேலே கோயில் வரைக்கும் செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் பாதையிலே சென்று கோயிலை அடைந்தோம். கீழிருந்து கோயிலின் சிறப்பு பேருந்து மூலமும் கோயிலுக்கு செல்லலாம். கீழிருந்து படியில் நடந்தே வருவதற்கும் படிகள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலின் பிரதான தெய்வமாகிய அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். கோயிலுக்கு செல்லும்போது கோயில் வாசல்புறத்திலும் சுற்றி வந்து முதலில் செங்கோட்டு வேலவன் சந்நிதியை பார்த்து தரிசிக்கிறோம். செங்கோட்டு வேலவனை அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் குறிப்பிடுகிறார். பின்னர் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலை அடைகிறோம். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது. சம்பந்தர் பாடி அருளிய தேவாரத்தில் அவரை பாடி துதிக்கிறார். இக்கோயிலின் இருப்பிடம் சேலம், ஈரோடு, நாமக்கல் முதலிய ஊர்களிலிருந்து பேருந்தில் செல்லலாம். ஈரோட்டிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சேலத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும், நாமக்கல்லிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.